தமிழக வெற்றிக்கழக மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தமிழக வெற்றிக்கழக மாநாடு குறித்து கூடுதல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமாலை சந்தித்து மனு வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை கிராமத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழக மாநாடு வருகின்ற அக்டோபர் 27 நடைபெறும் என கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் மாநாட்டுக்கான ஏற்பாடுகளாக தவேக மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மாநாடு நடத்துவதற்கான அனுமதி மற்றும் பாதுகாப்பை கேட்டும் மாநாடு நடத்துவதற்காக காவல்துறை சார்பாக கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு உரிய பதில் விளக்கம் அளித்தும் மனு கொடுத்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புசி ஆனந்த் காவல்துறை சார்பாக கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்து இருப்பதாகவும் மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை ஒரு வாரத்தில் செய்ய இருப்பதாகவும் மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் தெரிவித்தார். 27ஆம் தேதி அடுத்த மாதம் 27ஆம் தேதி மாநாடு அறிவித்திருக்கிறார். தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார். காவல்துறை அவர்களுடைய அவங்க பல்வேறு மேடை அமைக்கிறது, அதுக்கப்புறம் பேரிகேட்ஸ் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு அறிவித்தினார்கள். அது எல்லாமே அதற்கு உண்டான அவர்கள் கேட்டு உட்பட்டு விளக்கத்தை நாங்கள் அளித்திருக்கிறோம். ஆகவே இந்த மாநாடு மிக சிறப்பாக வெற்றி மாநாடாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் திருப்பதி லட்டு விவகாரத்தில் கலப்படம் செய்தவர்கள் கொடிய பாதகத்தை அனுபவித்து தண்டனை பெறுவது நிச்சயம் என சேலத்தில் அர்ஜுன் சம்பத் பேட்டியளித்துள்ளார். திருப்பதி பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ நிகழ்ச்சியை முன்னிட்டு இந்து மக்கள் கட்சி, இந்து ஆதார் அத்தியா அறக்கட்டளை மற்றும் பாண்டு ரங்கநாதர் கமிட்டி சார்பில் கொடை அனுப்புங்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், திருப்பதியின் லட்டு கலப்படம் செய்த விவகாரத்தில் கலப்படம் செய்தவர்கள் கொடிய பாதகம் அணிவிப்பார்கள் எனவும் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும் என்றும் கூறினார். மேலும் ராமஜென்ம பூமி பிராண பிரதிஷ்டை செய்யும் விழாவில் கூட 1 லட்சம் லட்டு விநியோகிக்கப்பட்ட போதும் கலப்பட செய்தி வந்துள்ளதாகவும் கூறினார். மேலும் கோவில்களில் பெறப்படும் பிரசாதம் விஷமாக இருந்தாலும் அதனை பக்தர்கள் பிரசாதமாக எடுத்துக் கொள்வார்கள் எனவும் இதனால் லட்டின் பெருமை மற்றும் மகிமை என்றும் குறையாது என தெரிவித்தார். அதானிக்கு புரோக்கர் வேலை செய்வதுதான் மோடியும் அமித்ஷாவும் செய்யும் வேலை என திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் சாடியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டியில் உள்ள மாயாசக்தி கோவிலில் நடைபெற்ற 2ஆம் ஆண்டு புரட்டாசி திருக்குடை உற்சவத்தில் திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட உள்ளதாகவும் பரவும் தகவல் குறித்த கேள்விக்கு உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் முடிவு செய்தால் அது முதலமைச்சரின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என தெரிவித்தார். கட்சியில் அனைத்து பதவிகளும் ஒரு குடும்பமே வைத்துக் கொள்வதாக சீமானின் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு பதிலளிக்காத அவர், துணை பொது செயலாளர்களில் கனிமொழியை தவிர மற்றவர்கள் அனைவரும் வெவ்வேறு ஊர்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஒரு சில பதவிகளை மட்டும் வைத்து குற்றம் சாட்ட முடியாது எனவும் கூறினார். பொதுச் செயலாளர் துரைமுருகன், அவர் வேலூர்காரரு. TR பாலு பொருளாளர், அவர் தஞ்சாவூர்காரரு. முதன்மை செயலாளர் நேரு திருச்சிக்காரரு. துணை பொதுச் செயலாளர்கள் கனிமொழியை தவிர மற்றவங்களாம் வேற ஒரு ஊருக்காரவங்க. நான் செய்தி தொடர்பு தலைவர், நான் தஞ்சாவூர்காரன். RS பாரதி அமைப்பு செயலாளர், அவர் ஆலந்தூர்காரர். எல்லாரும் தான் பதவியில் இருக்காங்க. ஒரு 2-3 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க தான் கட்சி. அந்த குடும்பம் கட்சிக்காக பாடுபட்ட குடும்பம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. முதல்வரின் வெளிநாட்டு பயணம் பெரும் ஏமாற்றம். தமிழக மக்களின் கவனத்தை திசை திருப்பவே முதல்வரும் திருமாவளவன் இணைந்து மது ஒழிப்பு மாநாடு என்ற ஒரு பெரிய நாடகத்தை நடத்துகின்றனர் என கோவில்பட்டியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டியளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வடக்கு மாவட்ட பாஜக அலுவலகத்தில் வைத்து மாவட்ட மையக்குழு உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பொறுப்பாளர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பதி லட்டு விவகாரம் என்னை ஒரு பக்தனாக பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கியதாக கூறினார்.
பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால்தான் அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இதே பாஜகவுடன் திமுக கூட்டணி வைத்து பல முக்கிய துறைகளை நிர்வகித்தார்கள் என்பதை வரலாற்றை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். முதலமைச்சர் அமெரிக்காவில் முதலீடுகளை ஈட்டச் சென்றது குறித்து பேசிய அவர், சரியான முதலீடுகள் கிடைக்காததால் மைக்கை கவனத்தை திசை திருப்பவே முதல்வரும் திருமாவளவன் இணைந்து ஒரு பெரிய நாடகத்தை நடத்தினார்கள் என்று கூறினார். கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு முறை அல்லது 3 மாசத்துக்கு ஒரு முறை எப்படினாலும் திருப்பதிக்கு செல்வான். அப்படி ஒரு பக்தனாக இது என்னுடைய மனதை மிகவும் புண்படுத்தி இருக்கிறது. என்னுடைய வழிபாட்டு உரிமையில ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது சாதாரண விஷயம் அல்ல. ஒய்எஸ்ஆர்சிபி அவர்கள் செய்திருக்கிற விஷயம் இது சாதாரண விஷயம் அல்ல. நீங்களே சொல்றீங்க, அந்த ஏஆர் ஃபுட்டு அதுல இருந்து அவங்களே நேற்றுக்கு ஏதோ ஒரு இதில் சொல்றாங்க 4 லோடு திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்றது, குவாலிட்டி சரியில்லாம அப்படின்னு. ஸோ அந்த வீடியோவை நம்ம சமூக ஊடகங்களில் நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி கண்ணுக்கு தெரிந்து அதுல ஒரு கலப்படம் இருந்தது என்பதை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் குற்றம் சொல்லி இருக்கிறார்கள். பட்டியலின மக்களுக்கான உள் இட ஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் உறுதி செய்து தீர்ப்பு வழங்கியதை அனைத்து தலித் அமைப்பினரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமன் பேட்டியளித்துள்ளார். மதுரை KK நகரில் உள்ள தனியார் அரங்கில் சமூக நீதி ஆய்வரங்கம் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வந்த முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். உள் இட ஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பை வரவேற்பதாக கூறினார். உள் இட ஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியதை தலித் பிரிவினர் எதிர்க்கின்றனர் என கூறிய அவர், அவர்களும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அதுதான் சமூக நீதிக்கு நல்லது, அப்போதுதான் தலித் ஒற்றுமை ஏற்படும் என கூறினார். இதை பொறுத்தவரையில மற்ற அமைப்புகள், இங்க இருக்கக்கூடிய தலித்தில் இருக்கக்கூடிய மற்ற தலித்துகள், மற்ற பிரிவினர் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதை ஒத்துக்கணும். இதை ஏற்றுக்கொள்வதுதான் சமூக நீதிக்கு நல்லது. அப்போதுதான் தலித் ஒற்றுமை குறைந்தபட்சம். ஏன்னா அம்பேத்கர் தலித் பெடரேஷன்லாம் வச்சார், அனைத்து தலித் மக்களும் ஒன்றா இருக்கணும்னு நினைச்சார். அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு கோட்பாடாக அது இருக்கும், எல்லாரும் ஒன்றா இருப்பதற்கு என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.